வெட்டி அப்படி வச்சாச்சு. சரி இன்றைக்கி கொஞ்சம் வாழைக்காய் வறுவல் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு அதில் பறித்து இந்த மாதிரி தோலை சீவி இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். சரி பார்க்கலாம் கொஞ்சம் மசாலா போடலாமேன்னு சொல்லிட்டு பூவங்காயில் வாழைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். சரி இதில் நான் வீட்டில் தயாரித்த மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டிக்கணும். நல்லா பிரட்டிக்கோங்க. தண்ணி விட்டு பரட்டலை, அதில் நறுக்கின அந்த ஈரப்பதத்திலேயே பிரட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து பொரிச்சு எடுக்கல, அப்படியே சும்மா வறுக்கிறேன். எண்ணெயிலே வந்து வறுக்கிறது. எல்லா வாழைக்காவையும் போட்டுடலாம். பூவங்காய் நம்ம வந்து சமைக்கிற வாழைக்காய் இருக்கும்ல, அந்த வாழைக்காய் கிடையாது, பூவங்காயோட வாழைக்காய். சின்ன பழமாக தான் எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கிறது. மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்க. வாழைக்காய் பூவம்பழக்காய். நான் வந்து முதல் வீடியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா பூவங்காய்ன்னு சொல்லிட்டு இருப்பேன். பூவப்பழம் காய். பூவம்பழக்காய் இது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன். உண்மையாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க, நல்லா இருக்குது. பாருங்கள் நல்லா வெந்து. சாம்பார் சாதம், பூவம்பழம் காயோட வறுவல். இது என்ன சாம்பார் சாதம் அப்படின்னா வாழைத்தண்டு, இதோட மரத்தோட தண்டை போட்டு நல்ல சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன். வாழைத்தண்டு சாம்பார் சாதம், வாழைக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் நல்லா உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல நம்ம வாழைக்காய் சமையலுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த காயோட டேஸ்ட்டை விட இது நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பழுக்கிறதுக்கு முன்னாடி வரக்காயை எடுத்து நான் பண்ணியிருக்கேன். இது வாழைத்தண்டு சாம்பார் சாதம். வாழ்க வளமுடன்.